ஆனா ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள் ஓப்பனா மக்களையும் இளைஞர்களையும் அந்த படிக்காத குழந்தைகளையும் தூண்டி விடுறதுல அவ்வளவு வெறி. ஆனா யோசித்து பாருங்க, திமுக எங்களை கள்ள விட்டு இருக்கு, திமுக பாட்டில் குடிச்சிரு, அந்த பசங்களை எவனா ஒருத்தன் கலவரம் செஞ்சிட மாட்டானான்னு நினைக்கிறாங்க. தேர்தல் நின்றாதான் நினைக்கிறாருங்க. தேர்தல் தள்ளி போக யூஸ் ஆகும். ஒரு கடைசி நேரத்தில் தேர்தல் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஃபேவரா இல்லை பிஜேபிக்குன்னா இந்த ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்களை வச்சு எதையாவது பேச வச்சு இளைஞர்களை தூண்ட விட்டு ஒரு கலவரம் மாதிரி உண்டு பண்ண கூட அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா பிஜேபி, ஆளுநர், தேர்தல் ஆணையம் எல்லாம் ஒன்னா இருக்கிற நேரத்துல ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள் யாருக்கு பயன்படுவாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல. ராம்தாஸ் அத்வாலே சொல்லியிருக்காரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய்லாம் நம்மகிட்ட தானே வரப்போறாரு இருக்காங்க. போஸ்ட் அலைன்ஸ் ஒருவேளை அப்ப விஜய் கட்சி ஒருவேளை ஜெயிக்குது, 2-3 சீட்டு 4 சீட்டு ஜெயிச்சா கூட எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. ஏதாவது தொங்கு சட்டமன்றம் இந்த மாதிரிலாம் வந்துடாதா, விஜய் கட்சி ஒரு 7-8 சீட்டு வந்துடாதான்னா டக்குன்னு பிஜேபி ஆட்சி அமைச்சிருவாங்க, இவங்களை அலையன்ஸ்ல சேர்த்துருவாங்க. விஜய் கட்சியினர் மத்தியிலேயே பேச்சு வந்து தொங்கு சட்டமன்றம் வரணும், தொங்கு சட்டமன்றம் வந்தா பிஜேபி ஆட்சி தான். அதான் ராம்தாஸ் அத்வாலே மனசா சொல்றாரு, இதுதான் நடக்க போகுதுன்னு. ஆதவர்ஜுனாவும் தகுந்த மாதிரி பாருங்க, அவருடைய பேச்சு எல்லாமே தூண்டி விடுறதுதான். சரி சார், முன்னா நேத்து கண்ணாடி குஞ்சி அடிச்சிட்டாங்கன்னு ஒரு அவதூறு ஒரு இதை சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவதில்லை. செந்தில் பாலாஜி தான் கத்தி வச்சு குத்துனாரு நீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி ஏன் பேசல? ஸ்ப்ரே அடிச்சு கொண்டுட்டாரு நீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசல. இஷ்டத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு வாய்க்கு வர்றதை அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்காம கொல்லாம திரும்ப பெறாம நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஓகே,